तव विलोकनात् कृष्णा गोपिका जना प्रमदसंकुलाः कृष्णा पङ्कजे क्षणा अमृतधारया कृष्णा सम्प्लुता इव स्तिमिततां कृष्णा ददुस्त्वत्पुरोगताः। குருவாயூரப்பனாம் கோகுலத்து மன்னனாம் குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணீயமெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தேனினிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன்னாராயணா ஹரிநாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனாம் நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. முனி பிரௌடாரூடா ஜகதி கலு குடாத்மகதயோகம் பவத்பாதம் போஜஸ்மரண விருஜோ நாரத முகம் சரந்தி சஸ்வைரம் சதத பரி நிர்பாத பரசித் சதானந்தாத்வைத பிரசர பரிமக்னாக கிமபரோ. மூன்றாவது தசகத்தினுடைய 4வது ஸ்லோகத்தினுடைய பூர்த்தியில் இருக்கார் நாராயண பட்டத்திரி. இந்த ஸ்லோகத்தினுடைய வைபவத்தினுடைய அழக நாம் தரிசித்து கொண்டிருக்கக்கூடிய திருக்கோயில் உங்களுக்கு கவனத்தில் இருக்கலாம். கர்நாடக மாநிலத்தில் அமைந்திருக்கக்கூடிய அழகான ஸ்ரீ கோபாலகிருஷ்ண சுவாமியினுடைய திருக்கோயில் தொண்டனூர் கெரத்தொன்னூர் என்று அழைக்கக்கூடிய இந்த ஊர் பாண்டவபுரா புகைவண்டி நிலையத்திலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்திலேயும் மைசூரிலிருந்து சுமார் 35 கிலோமீட்டர் தூரத்திலேயும் அமைந்திருக்கக்கூடிய அழகான சிறிய கிராமத்தில் இயற்கை சூழ்நிலைகள் நிறைந்த உயர்ந்த பிராகாரங்களோடு அமைந்திருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு திருக்கோயில். இந்த திருக்கோயிலிலே நாம் வலம் வர ஆரம்பித்து தாயாரை தரிசித்து மூலமூர்த்தியினுடைய சன்னதிக்குள் நுழைவதற்காக உள்ளே நுழைய இருக்கின்றோம். இங்கு ஏற்கனவே பார்த்த பலிபீடத்தை தாண்டி உள்ளே செல்கின்றோம். இங்கு கொடிக்கம்பமானது இல்லை. பக்தர்களே, இங்கு உயர்ந்த கொடிக்கம்பமானது ஒரு காலத்திலே இருந்து அது இயற்கையினுடைய சீற்றத்தினால் கீழே விழுந்ததாகவும் இந்த கொடிக்கம்பம் இங்கு அமைந்திருப்பது பல அழகான அருமை பெருமைகளை அளிக்க வல்லதாக இருந்தது என்றும் இங்கு இருக்கக்கூடியவர்கள் கூறுகின்றார்கள். இவர்களுடைய ஒரு வேண்டுகோளானது யாராவது ஒருவர் முன்வந்து இந்த கொடிக்கம்பத்தை மீண்டும் இங்கு பிரதிஷ்டை செய்தார்களே ஆனால் இந்த கோயிலுக்கும் ஒரு பெரிய பெருமையானது ஏற்படும், அவர்களுக்கும் வாழ்வு உயர்ந்து சிறந்து நிற்கும் என்பதை இங்கு இவர்கள் புராதனமான இடத்திலே வேண்டுகோளாக வைக்கின்றனர். அவற்றை தியானித்து கொண்டே நாம் பலிபீடத்தை தாண்டி உள்ளே நுழைய எத்தனிக்கும் போது 2 துவாரபாலகர்கள் அவர்களையும் தாண்டி உள்ளே நுழைந்தால் அழகான உற்சவ மூர்த்தியை நாம் தரிசிக்கின்றோம். ஆகா, காணக்கடைக்காத காட்சி! அழகான ருக்மிணி சத்யபாமா 2 புறமும் திவ்ய காட்சியை அளிக்க கோபாலகிருஷ்ணனான உற்சவர் இங்கு வேணுகோபாலனாக காட்சியளிக்கின்றார். உற்சவமூர்த்தியினுடைய திருநாமம் என்னவோ கோபாலகிருஷ்ணன் தான். ஆனால் இவர் இங்கு காட்சியளிப்பது அழகான திருமுக மண்டலத்தோடு தன்னுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்திலே எங்கெங்கும் நிறைந்துள்ளாய், மூவலகு தன்னிலும் ஏற்றத்தின் ஏற்றமாகி பொங்கி வரும் மனத்தால் கவர்வதினும் மேலான பொலிவெலாம் அமைந்து நிதமும் தங்கிடும் இனிமையில் அழகினில் ஒப்பின்றி தாரணி புகழ்ந்திடும் இங்கு இதம் கொண்டொளிரும் கண்ணா, உன் உருவம்
உலகிடை என்றென்றும் இன்பம் அருளும் என்று மகான்கள் வாழ்த்துவதற்கு ஏற்ப உயர்ந்த கிரீடமும் அந்த கேச பாசங்களும் கிரீடத்தை தனியாக அணிவிக்காமல் இந்த எழில் கூட்டும் கண்ணனுடைய விக்கிரகத்திற்கு அந்த விக்கிரகத்தின் உற்சவ திருமேனியிலேயே அந்த கிரீடமானது அமையப்பெற்றிருப்பது நாம் காண கிடைக்காத ஒரு காட்சி. சற்றே நம்முடைய கண்ணை கீழே இறக்கினோமே ஆனால் அழகான கருணை கூர்ந்த நேத்திரங்கள், தன்னுடைய அதரத்திலே இந்த எம்பெருமானுக்கு 2 திருக்கைகள், 2 திருக்கைகளிலேயும் இவர் புல்லாங்குழலை தாங்கிக் கொண்டு அந்த புல்லாங்குழலுடைய அழகை தானே ரசிக்கக்கூடிய ஒரு காட்சியும் வாசிக்கக்கூடிய ஒரு வைபவத்தையும் நாம் தரிசிக்கின்றோம். அந்த புல்லாங்குழலை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய அழகான அவனுடைய கண்ண பிரதேசத்திலே இவன் எம்பெருமானாக இருந்தாலும் எழில் கொஞ்சம் கோபிகை கண்ணனாக இருக்கின்றானே, இவனுக்கு கண்திருஷ்டியானது பட்டுவிடக்கூடாதே என்று இவனுடைய கன்னத்திலே அந்த விக்கிரகத்திலேயே அமைந்திருக்கக்கூடிய அழகான திருஷ்டி போட்டையும் பக்தர்களே நாம் தரிசிக்கின்றோம். ஆழ்வார் பல்லாண்டு பல்லாண்டு என்று அவனுக்கு பல்லாண்டு பாடி அவனுடைய திருஷ்டியை மதுரையிலே கழித்தார். இங்கோ கர்நாடகத்தில் அவனுக்கு திருஷ்டி பொட்டு வைத்து நம்மை ஆனந்தப்படும் வைபவமாக அழகான திவ்ய காட்சியை நாம் பார்த்து கொண்டே அவனுடைய திரிபங்கி ரூபமான வளைந்த இடுப்பை தரிசித்து கொண்டு திருவடியை சற்று நோக்கினோமே ஆனால் இடது திருவடியை முன்வைத்து வலது திருவடியை பின்னோக்கச் செய்து இடது திருவடியை வலது திருவடியின் மேல் போட்டுக்கொண்டு திரிபங்கி ரூபமாக தன்னுடைய உருவத்தை சற்றே சாய்த்து கொண்டு அவனுடைய திவ்ய தரிசனமும், ஒருபுறம் ருக்மணி தாயாரும் மற்றொரு புறம் சத்யபாமா தாயாரும் இருவரும் அவனுக்கு ஈடு கொடுத்தது போலவே அழகாக கையிலே தாமரை சௌகந்திகா புஷ்பங்களை தாங்கிக் கொண்டு 2 கைகளையும் மற்ற 2வது கையை தான் தொங்கவிட்டு கொண்டு அமைந்திருக்கக்கூடிய அழகான உற்சவ மூர்த்தியினுடைய திவ்ய சேவை எங்கெங்கும் காண கிடைக்காத ஒரு காட்சி. இந்த விக்கிரகத்தை திருவடியிலிருந்து திருமுடி வரை நாம் மீண்டும் தரிசிக்க நோக்குவோமே ஆனால் எவ்வளவு பழமை வாய்ந்ததாக இந்த கண்ணன் இங்கே காட்சியளிக்க வேண்டும். இந்த விக்கிரகமானது எப்போது வடிவமைக்கப்பட்டது என்று இங்கு இருப்பவர்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு கண்ணன் தயாராகிவிட்டான். கர்நாடகத்திலே இந்த தொண்டனூரிலே கோபாலகிருஷ்ணன் ருக்மிணி சத்யபாமா சகிதனாக எதற்கு தயாராகிவிட்டான்? நம்முடைய நாராயணியத்தின் 3வது தசகத்தினுடைய 4வது ஸ்லோகத்தை குருவாயூரிலே குருவாயூரப்பன் மட்டுமா தலையசைத்து கேட்பான்? நானும் தொண்டனூரிலே கேட்பதற்கு தயாராக நின்று கொண்டிருக்கின்றேன். அதற்கேற்ப புல்லாங்குழல் வாத்தியத்தையும் நான் நிறுத்திவிட்டு என்னுடைய காதுகள் பழமை வாய்ந்த காதுகளாக அழகாக நீண்டு தொங்கிக் கொண்டிருக்க அந்த காதுகளிலே இந்த ஸ்லோகத்தினுடைய முடிவை தலையசைத்து நானும் உங்களோடு கேட்க தயாராக இருக்கின்றேன் என்று நம்மையும் வீட்டிலிருந்தவாறே தன்னுடைய திவ்ய காட்சியை கொடுத்து அரவணைத்து கொண்டு வேணுகோபாலனாக கண்ணன் காட்சியளிக்கக்கூடிய திவ்ய வைபவம் நாராயணியத்தினுடைய இந்த ஸ்லோகத்தினுடைய பூர்த்தி. சதானந்தாத்வைத பிரசர பரிமக்னாகிமபரம். குருவாயிரப்பா, பாலாழி நீ கடக்கும் பண்பையாவும் கேட்டேயும் காலாழும் நெஞ்சழியும் கண் சுழலும் நீலாடி சோதியாயாதியாய் தொல்வினை எம்பால் கடியும் நீதியாய் நிற்சார்ந்து நின்று. நாரத மகரிஷி அவர் வீணையை வைத்துக்கொண்டு மீட்டிக்கொண்டே பாகவதம் மட்டுமல்ல ராமாயணம் உருவாவதற்கும் அவர் காரணமாக இருந்தவர் என்று ஸ்லோகத்தை சொல்லி முடிக்கின்றாராம். அவர் பற்பல புராணங்கள் பற்பல அவதாரங்கள் பகவான் எடுத்து அசுரர்களை அழிக்க வேண்டும் என்றால் புராணங்களை நாம் சற்று நோக்கினோமே ஆனால் நாரத பகவான் இல்லாமல் எந்த புராணமும் தோன்றியிருக்காது. அந்த வகையிலே ராமாயணமும் வால்மீகி மகரிஷி தான் ஏதோ ஒரு பறவையை அடித்து விட்டோமே என்ற சோகத்தில் அவர் ஆழ்ந்திருக்க அப்போது நாரத பகவான் அவருடைய ஆசிரமத்திலே தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரத பரிபம் பிரச்ச வால்மீகேர் முனிபுங்கவம் என்று சோர்ந்திருந்த வால்மீகிக்கு ராமாயணத்தினுடைய கதையை சொல்லி ராமாயணம் உருவாவதற்கும் நாரத பகவானே காரணமாக இருந்திருக்கின்றார். சரந்தி ஸ்வைரம் நாரத முகாக. வால்மீகி மகரிஷே,
வந்த நாரதரை வால்மீகி 16 கேள்விகள் கேட்டார். வியாசர் நாரதரை கேட்டார், என்னுடைய மனதிற்கு குழப்பமாக இருக்கின்றதே என்று. அதனால் தோன்றியது ஸ்ரீமத் பாகவதம். அதற்கு முன்னால் தோன்றியது ஸ்ரீமத் ராமாயணம். ஒன்று ராமனுடைய கதை, மற்றொன்று கண்ணனுடைய கதை. ராமனோ கண்ணனோ இரண்டும் பூர்ண புண்ணியாவதாரமாக நம்மிடத்திலே நடமாடியவர்கள். அவ்வாறு கண்ணன் கதை தோன்றுவிப்பதற்கு காரணமாக இருந்த நாரதரே, அதற்கு முன்னால் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியினுடைய ராமாயணம் உலகத்திலே வெளியிலே வருவதற்கும் எவ்வாறு பாகவதத்தை வியாசர் எழுதுவதற்கு காரணமாக இருந்தாரோ, அதே போல ஸ்ரீமத் ராமாயணத்தை வால்மீகி எழுதுவதற்கு காரணமாக இருந்து தனக்கு கிடைத்த பகவான் என்ற அடைமொழியை அவருக்கும் வால்மீகி பகவான், பின்னால் வந்த வியாசருக்கும் வியாச பகவான் என்று காரணம் அவர்களுக்கு பெயராக அமைவதற்கு இருந்தவர் ஸ்ரீ நாரத மகரிஷியாம். அதனால்தான் சரந்தி சுஸ்வைரம் ஸ்ரீமத் ராமாயணத்தினுடைய உற்பத்தியும் தன்னுடைய ஆசிரமத்திற்கு தற்செயலாக வந்த நாரத மகரிஷியை வால்மீகி 16 கேள்விகள் கேட்க, கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஸ்ய வீரியவான் என்று குணமுள்ளவன் யார், வீரமுள்ளவன் யார், போரில் தன்னுடைய வீரத்தை காண்பித்தால் எதிரே நிற்க முடியாதவன் யார், உலகத்திலே அறிவுள்ளவன் யார், சாமர்த்தியமுள்ளவன் யார், எவரை பார்த்தால் இந்த உலகம் அனைத்தும் மயங்குமோ அவ்வாறு அழகு படைத்தவன் யார் என்று பலவிதமான கேள்விகளை அடுக்க, அப்போது நாரத மகரிஷி காலாழும் நெஞ்சழியும் கண் சுழலும் என்று தன்னுடைய கண்ணை மூடிக்கொண்டு, நீங்கள் கேட்டவுடனேயே இவ்வளவு கேள்விக்கும் பதிலை உடையவன் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி தான் என்ற ஒரு பெரிய திவ்ய தரிசனம் உங்களுடைய கேள்வியிலேயே எனக்கு கிடைத்துவிட்டது. அதனால் சற்று யோசித்து பதில் சொல்கின்றேன் என்று புக்த்வா வக்ஷ்யாமி என்று அடுத்த 2 நிமிடத்திலே ராமாயணத்தை வால்மீகிக்கு உபதேசம் செய்தாராம். அதனால் அனைத்து ரிஷிகளும் அந்த உபதேசங்களை கேட்பதற்காக தங்களுடைய வேலைகளை விட்டுவிட்டு 3 எழுத்தானே 3 எழுத்ததனால் 3 எழுத்தாக்கி 3 எழுத்தை ஏற்றுக்கொண்டிருப்பார்க்கு இரக்கமுடன் குடையம் பொறுத்தோத்தமன் இருக்கை 3 அடி நிமிர்ந்து 3 3 கால் தடம் பொழில் சூழ் கங்கையில் கரை மேல் கண்டமனோ கடிநகரே என்ற ஆழ்வாருடைய ஒரு பாசுரம் இந்த வைபவங்களை நமக்கு ஞாபகப்படுத்துகின்றது. ஆக நாராயண பட்டத்திரி இந்த ஸ்லோகத்தை முடிக்கின்றார். சரந்தி சஸ்வைரம் சதத பரிநிர்பாத பரசித் சதானந்த அத்வைத பிரசர பரிமக்னா கிமபரமோ. ராமாயணம் பாகவதம் முதலிய புராணங்கள் தோன்றுவதற்கு காரணமாக இருந்த நாரதரை நான் நமஸ்கரிக்கின்றேன். குருவாயூரப்பா, அவரை போன்று உலகத்திலே சுதந்திரமாக உன்னுடைய திருநாமத்தை அவர் நாராயணா நாராயணா என்று சொல்லிக்கொண்டு சஞ்சரிக்கலாம். எனக்கு குருவாயூரப்பா குருவாயூரப்பா என்று உன்னுடைய திருநாமத்தை சொல்லிக்கொண்டு வியாதியை நீங்க பெற்று நான் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தை எனக்கு சீக்கிரமாக நீ அளிக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த ஸ்லோகத்தை குருவாயூரப்பனுடைய பாதத்திலே 4வது ஸ்லோகத்தை பூர்த்தி செய்கின்றாராம். இவ்வளவு நாம் கேட்ட வைபவங்கள் அனைத்தையும் மனதிலே வாங்கிக் கொண்டு இதற்கு ஈடான தமிழ் பாசுரத்தை இப்போது நாம் கேட்டுவிட்டோமே. ஆனால் 4வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தமானது நமக்கு மிக சுலபமாக புரிந்துவிடும். இதோ அந்த பாசுரம். உலகெல்லாம் புகழ்கின்ற முனிவரில் பெரியராம், உலகெல்லாம் புகழ்கின்ற முனிவரில் பெரியராம், உருகழும் நாரதர் முதல் பல பல முனிவரும் உந்தனது பாதமலர் தியானத்தில் துன்பம் நீங்கி இலகுரும் சச்சிதானந்தமெனும் முக்தி வெள்ளத்தில் கவலையின்றி, இலகுரும் சச்சிதானந்தமெனும் முக்தி வெள்ளத்தில் கருணையின்றி கவலையின்றி வலம் வர கண்டனம் வையத்தில் இதனிலும் கண்ணா வாழ்வென்றோம் ஒன்றுமுண்டோம் என்ற உத்தமமான இந்த 4வது ஸ்லோகத்தை பூர்த்தி செய்த பட்டத்திரி குருவாயூரப்பனுடைய பாதார விந்தத்தில் 3ஆம் தசகத்தினுடைய 5வது ஸ்லோகத்திற்கு தயாராகிறார். அந்த வைபவங்களை இங்கு இருக்கக்கூடிய மூலமூர்த்தியினுடைய திவ்ய தரிசனத்தோடு அடுத்த பகுதியிலே நாம் தொடர்ந்து கேட்கலாம். நாராயணா ஸ்ரீமன் நாராயணா, ஹரி நாராயணா ஸ்ரீமன் நாராயணா.
श्रीमन्नारायण